சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராஜ்யசபா தேர்தல் வந்து டேட் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைகள் 2 கட்சி தரப்புல இருந்து ஸ்பீடா போய்க்கிட்டு இருக்கு. தேமுதிகவுக்கு நாமத்தை போட போறாங்க. ஆனா ஏன் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா பாவம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அதிமுக கொடுக்குமா? சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு எப்படி கொடுப்பாங்க? ஆனா அந்த அம்மா சொல்லுது நாங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒத்த கால நிக்கிறாங்க. கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம், தப்பே இல்லை. ராஜ்யசபா சீட்டு தான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கு அழகா கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு ராஜ்யசபா தேர்தலில் வந்து அதாவது லோக்சபா தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பையன் லீடிங்ல வந்து தோத்து போனாரு. அழகா கொடுக்கலாம். ஆனால் ஏன் கொடுக்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா இப்போ அங்கதான் விஷயமே இருக்கு. அதிமுக இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. ஒன்று நாங்கள் கொடுப்பேன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அது என்ன மௌனம் காத்துட்டே இருக்கிறது? யாரை ஏமாத்துறீங்க? அந்த அம்மா சொல்லுது பொறுமை கடலினும் பெரியுது. அப்ப இப்பவும் நம்பிட்டு இருக்காங்க. பாவமா இல்லையா? சரி, அவங்க எதிர்பார்க்கறாங்க தான் மகனையாவது நான் ராஜ்யசபா சீட்டுல உள்ள அனுப்பிடணும்ட்டு. ஆனா இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு யாருமே வாயை திறக்கல. இந்த திறக்காததுக்கு காரணம் கொடுக்க மாட்டாங்கிறது தான் அர்த்தம். சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. சரி, சர்ச்சை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்போம். இன்னும் இப்போதான் கேட்பாங்க. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. பத்திரிகையில கண்டிப்பா பழனிசாமி அவர்களை சந்திக்கும் போது கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல போறாரு? இந்த யாருக்குனே சொல்ல யாருக்குனே பார்த்துருப்போம். சொன்னது மண்டே ஆட்டிட்டு போனாரா, நான் கொடுக்க மாட்டாரு. அப்போ யாருக்கு தான் கொடுக்க போறாங்க? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கொடுப்பாங்களா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவரிடம் கேட்டதுக்கு எங்கிட்ட 4 எம்எல்ஏ சீட்டு இருக்கு, நாங்கள் அதிமுகவுக்கு தான் ஆதரிப்போம், நீங்க 4 சீட்டு வச்சாலும் நீங்க அவங்களுக்கு தான் ஆதரிச்சு ஆகணும். இந்த 4 சீட்டு எப்படி வந்துச்சு? அந்த 4 சீட்டு அவர் சொல்றாரு. இப்போ அந்த 4 சீட்டு எப்படி வந்துச்சு? அதை வெற்றி பெற்று கொடுத்ததுக்கு தான் கமலாலய வாசல்ல புது இனோவா கிறிஸ்டா கார் 4 தொகுதி மாவட்ட செயலருக்கு எல்முருகன் தலைமையில கொடியேசி திறந்து விட்டாங்க. கூட்டணியில வைக்கப்பே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பரவலா பேசுறாங்க. இல்லைன்னா கிடைச்சிருக்காது. நான் ஓப்பனா சொல்லுவேன், இல்லைன்னா கிடைச்சிருக்காது. இவர் சொல்றாரு நாங்க 4 எம்எல்ஏ அதிமுக தான் ஆதரிப்போம். நீங்க 4 எம்எல்ஏ இல்லட்டாலும் இருந்தாலும் நீங்க அவங்கள தான் ஆதரிச்சு ஆகணும். 4 எம்எல்ஏக்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, டிமாண்ட் ஒண்ணுமே கேட்க முடியாது. வைங்க, கூட்டணி ஃபிக்ஸ் ஆயிட்டு. அதாவது எடப்பாடியை கூப்பிட்டு தாங்கி பிடிச்சி போய் கிட்டத்தட்ட அவரு நீங்க தான் வந்து ஆகணுங்கிற மாதிரி தாங்கி போய் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால டிமாண்ட் வைக்க மாட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு பாஜக கொடுக்க மாட்டாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் வாங்க மாட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் இதை வச்சு கூட்டணி கணிப்பை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை தேமுதிகவுக்கு கொடுக்கலன்னா திமுக பக்கம் போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. அவரே அது சொல்லிட்டாரு. எனக்கு பதவியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நான் அடுத்ததுக்கெல்லாம் போக மாட்டேங்க, எனக்கு தேவை இந்த மக்கள் தான் முக்கியம், மக்கள் நலன் தான் முக்கியம். அப்போ சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்க போறாங்கிறது தெரிய வருது. ஓகே, அதனால அப்போ அவருக்கு கிடையாது, அவருக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்கிற பேரில் போனோன்னு கூட்டணி வைக்கல, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்போ நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுடன கூட்டணிக்கு போகும் பட்சத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்பாங்களா? கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த பக்கமும் அவங்களுக்கு பிரச்சனையே வராது, சுமூகமாக முடிஞ்சிடும். ஏன்னா அது தலைமை ஒழுங்காக இருக்குது, கரெக்டாக முடிச்சிடுவாங்க. இந்த ராஜ்யசபா சிக்கல் இங்கே தான் வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த அம்மா அப்பவுமே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடுப்புன்னு வந்து கேட்கல. நீங்கள் தந்தாதான் நாங்கள் கூட்டணிலாம் ஒன்றும் வைக்கல. போன ரவுண்டே இவங்க பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு எங்கிட்ட அப்படி தான் பேசுகிறாங்க. பொய் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்படி யாராவது பொய் சொல்லுவாங்களா? அப்படி பொய் சொல்லி அந்த சீட்டை வாங்கணுமா? அதனால் எனக்கு என்னோட கணிப்புப்படி இவங்க டீசெண்டாக அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம். ஒரு சீட்டு ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஏன்னா இந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கொடுக்கலாம், அழகாக கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்தன்மையாக அவங்களோட சப்போர்ட், ஒரு ஆதரவு மிக கடுமையாக இருக்கும். நல்ல முறையில் தேர்தல் சந்திக்கலாம். எனவே இதை வச்சு கூட்டணி இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிறது கூட முடிவாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுக பக்கம் இவங்க கொடுக்காத பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஓகே இது தேராது, அந்த பக்கம் போனால் எங்களுக்கு ஒரு 6 எம்எல்ஏ சீட்டாக கிடைக்குங்கிற பட்சத்தில் அவங்க போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அழகாக ஏற்றுப்பாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டை கொடுத்துதானாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் போவாங்க. இங்கே கொடுக்காத பட்சத்தில் அங்கே போயிடலாம். இன்னொரு விஷயத்தில் என்னன்னா, ஐயா பெரியவர் வந்து திமுகவுடன கூட்டணி எதிர்பார்த்துருக்கிறாரு. அவரும் எனக்கு ஒரு சீட்டை தான் அவன் பக்கம் வரான்னு கூட சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து விஜயை வந்து எதிர்த்து பேச மாட்டார். ஏன்னா இங்கே ஒரு ஓட்டு அங்கேயே ஒரு ஓட்டு. ஆனால் எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த விசிகா கட்சிக்காரங்க ஃபுல்லாக விஜயை வந்து தொட மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபாலோ பண்ணி வைக்கணும்ல. ஆனால் அந்த ஆதவர்ஜுனாவை போய் நல்லா தாக்கி பேசுவாங்க. 5 கட்சி அம்மாவாசை,
அவர் யாருக்குன்னு அங்கே போனார் இங்கே போனார்னு அந்த விசிக்கு ஆதரவாளர் ஃபுல்லாக கற்றுக்குன்னு கத்துவாங்க. ஆனால் விஜய் தொட மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்பவும் திமுகவுடன் தான், என்ன நடந்தாலும் திமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி. அன்புமணி அவர்கள் போனாலும் திமுகவுடன் தான் கூட்டணி திருமாவளவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாற மாட்டாங்க, மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது கொடுத்து சமாளிச்சுருவாங்க. மாறும் பட்சத்தில் வெற்றி பெற முடியாது, என்னால் அடித்து சொல்ல முடியும். அதிமுக பக்கம் போனால் ஜெயிப்பாரா, இல்லை விஜய் பக்கம் போனால் ஜெயிச்சுட்டாரா? அது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அண்ணன் அவர்கள் கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சிக்காரங்க யாரும் விஜய் தாக்க மாட்டாங்க. ஆனால் கட்சிக்காரங்க யாருமே விஜய் தாக்கி பேச மாட்டாங்க. இந்த ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். சர்வசாதாரணமாக முடிய மாதிரி எனக்கு தெரியல. இதை வச்சு கூட்டணி வந்து பேசுவாங்க. கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு ஒரு கூட்டணிக்கான ஒரு உறுதியாக இருக்கும். இன்னும் எத்தனை கட்சி எங்களோட வரப்போகுது, யார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, எத்தனை கட்சி வரப்போகுது. ஆனால் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை கட்சி வரப்போகுது பொறுத்து இருந்து பாருங்கிறாங்க. இருக்க கூட்டணி எப்படி தக்க வச்சுக்க போறாங்கிறது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தாகணும். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அதிமுகவான அவங்க முடிவாக சொல்லலை. ஆனால் அதில் தான் இருக்கிறாங்க. பழைய கூட்டணி தான் தொடருது. அந்த அம்மா நம்புகிறாங்க. கொடுத்தா இந்த கூட்டணி நீடிக்கும். கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த அம்மாவில் இருக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கணிப்பு. வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு 4 சீட்டு இப்போதைக்கு கிடைச்சாலும் போதுங்கிற மாதிரி திமுகவோட கூட்டணிக்கு தாராளமாக போயிடுவாங்க. தேமுதிக போகும் பட்சத்தில் வேறு எந்த கூட்டணி இவங்க வந்தால் நான் கலந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. திருமாவளவன் அவர்களே சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த பாண்டிங் கரெக்டாக இருக்கும். விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட். ஆனால் தேமுதிக திமுக பக்கம் போகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே தான் போவாங்க. இந்த ராஜ்யசபா சீட் வந்து கூட்டணியை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியை கொஞ்சம் தீர்மானிக்கக்கூடிய இடமா தான் இவங்களுக்கு அதிமுகவுக்கு வந்து விடியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.